சாப்பாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மருந்து போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்யணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணவும் செய்யணும். சுண்டைக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மருந்து. அது வந்து நிறைய பலன் இருக்குது. அதில் அது சாப்பிட்றதுல வந்து நிறைய பலன் இருக்குது. சுண்டைக்காயில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் வந்து இந்த சுண்டைக்காய் அப்படிங்கிறது. சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச சுண்டைக்காய் பார்த்துருப்பாங்க. அதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து வத்தக்குழம்பு பண்ணுவாங்க. சுண்டைக்காய் வத்தக்குழம்புன்னு பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நமக்கு நல்ல மருந்தாகவும் வேலை செய்யும். அந்த சுண்டைக்காய் வந்து சென்னை மாதிரியான அதாவது வட தமிழகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச சுண்டைக்காயை வந்து உணவுப் பொருளில் பயன்படுத்துவாங்க. ஆனால் மதுரைக்கு அந்த பக்கம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயை தயிர் சாத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அதை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தயிர் சாத்துக்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷாக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சுண்டைக்காயை ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தயிர் சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சுண்டைக்காய் அதாவது சுண்டைக்காய் வாங்கி அதை ஒரு பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி அந்த சுண்டைக்காயை போட்டு, பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகாயை கீறி அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். போட்டுட்டு நல்ல உப்பு, கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பை வந்து ஒரு நல்ல அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. ஒரு தேவையான அளவு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 2 மடங்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அதில் உப்பை கல்லையும் போட்டு அதை மூடி வச்சிடணும். டெய்லி அதை வந்து என்ன பண்ணணும், நல்ல ஷேக் பண்ணி கொடுக்கணும். பச்சை கலரில் நீங்கள் போட்ட சுண்டைக்காய் வந்து அந்த தண்ணீரில் போட்ட பச்சை சுண்டைக்காய் வந்து பச்சை கலரில் இருந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக வந்து அது தண்ணிக்குள்ளே ஊறுறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி கருப்பாக மாறும். ரொம்ப டார்க் க்ரீனாக மாறி அப்படியே கருப்பு கலரில் வந்து என்னாகும், அந்த சுண்டைக்காய் வந்து மாறும். ஒரு வாரம் 10 நாள் குறைஞ்சது வந்து ஒரு 10 டேஸாவது வந்து என்ன பண்ணணும், அந்த சுண்டைக்காய் வந்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த உப்பு தண்ணீரில் ஊறணும். ஊறிட்ட பிறகு அந்த ஒரே ஒரு சுண்டைக்காய் எடுத்து என்ன பண்ணுங்கள், வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உப்பு எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல உப்பு இறங்கி, அந்த சுண்டைக்காயில் உப்பு இறங்கி நல்லா ஊறி இருக்கணும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஊறின பிறகு அதில் வந்து அந்த சுண்டைக்காய் ஊறும் போதே நீங்கள் டெய்லி ஷேக் பண்ணி கொடுக்கும்போதே அந்த சுண்டைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொதி மாதிரி, அதாவது ஒரு நுரை மாதிரி வரும். அது உப்பு தண்ணீரில் கிடக்குது இல்லையா, அதனால் என்ன ஆகும், அந்த மாதிரி வரும். ஒரு நுரையாக ஒரு இது மாதிரி வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதை நல்லா என்ன பண்ணுங்கள், டெய்லி குளிக்க கொடுங்க. ஒரு 10 நாள் கழித்து நல்லா ஊறின பிறகு அந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த பச்சை மிளகாயையும் அந்த சுண்டைக்காயையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு, அதாவது நல்லா ஊறி போன அந்த சுண்டைக்காய் அதனோட நீங்கள் போட்டு அந்த பச்சை மிளகாய் ரெண்டையும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணீரை பூரா நீங்கள் வந்து தூர கொட்டிக்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து ஒரு 4-5 கருவேப்பிலையை போடுங்க. போட்டோடனே கொஞ்சம் கடுகு அதையும் போடுங்க. டப்புன்னு வெடிக்கும். இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். வந்த பிறகு ரொம்ப கருகக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சுண்டைக்காயும் இந்த பச்சை மிளகாயும் அப்படியே அந்த எண்ணெயில் கொட்டி நல்ல வதக்குங்க. அதாவது நல்ல ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. எண்ணெய் வந்து அந்த சுண்டைக்காய் அத்தனையிலையும் வந்து பரவணும். நல்லா கிளறிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், அந்த அடுப்புக்குள்ளே அந்த உள்ளே வந்து என்ன டப்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது அந்த சுண்டைக்காய் நீரில் ஊறின சுண்டைக்காய் வந்து உள்ளேயே வெடிக்கும். டப்னு வெடிக்கும். வெடிச்சதுன்னா அந்த சுண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இதான பிறகு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணுங்கள், திருப்பி ஒரு கிளறிட்டு
அதை எடுத்துடுங்க. அவ்வளோதான். எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா, தயிர் சாதத்துக்குன்னு இல்லை, தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, அதை வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அதை குழம்புல கூட போடலாம். போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். உண்மையிலேயே இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இது போன்ற நல்ல வீடியோக்களை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.